ஹாய் பர்னி டெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். இந்த செக்ஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா ரோட்டார் எர்த் ஃபால்ட்டு ரிலே எப்படி சோர்ஸ் இன்ஜெக்ஷன் மெத்தட் மூலிமா கண்டுபிடிக்குதுன்ட்டு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி சோர்ஸ் இன்ஜெக்ஷன் மெத்தட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல டிசி சோர்ஸ் மெத்தடும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்குற ஃபங்க்ஷன் பிளாக்லாம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட்டார் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டோட பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸைட்டருக்கு பேரலாக தான் நம்ம எல்லா சர்க்யூட்டுமே வரப்போகுது. இப்போ இந்த எக்ஸைட்டருக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் ஹை ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஹை வேல்யூ ரெசிஸ்டர். இன்னொரு ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டருக்கு சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும், அதை ரெண்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸ். இந்த சோர்ஸ்ன்றது நம்மளுக்கு லோ ஃப்ரீக்வன்சியோ இல்லை டிசியோ இன்ஜெக்ட் பண்ணுற சோர்ஸ். இந்த சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டருக்கு நம்ம எக்ஸைட்டருக்கு பேரலாக இருக்கிற ரெசிஸ்டரில் மிடில்லையும் இன்னொரு அதர் எண்டு ஃபைனல் எண்டு அதாவது எர்த்திங் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த சோர்ஸ் வோல்டேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா ரிலேக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ரிலேக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் வச்சு நம்ம ரிலே ஈஸியாக ஓம்ஸ் வேலையை கண்டுபிடிச்சிரும். ஓம்ஸ் இஸ்இக்குவல் டு V/I மெத்தடில். நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸ் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு அக்ராஸாக பில்ட் ஆகும். இந்த வோல்டேஜ் V1ன்னு வச்சுப்போம். அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிலேயில் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் அக்ராஸ் இந்த ரெசிஸ்டரில் பில்ட் ஆகிற வோல்டேஜ் தான் நம்மளுக்கு எக்ஸைட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இந்த நார்மல் கண்டிஷனில் இந்த சோர்ஸால் நம்மளுக்கு ரோட்டாரில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இந்த கரண்ட் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சர்க்யூட்டுக்குள்ளேயே தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த ஹை ரெசிஸ்டரில் கரண்ட் ஃப்ளோ இருக்கிறதுனால கரண்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ரிலே ரொம்ப ஹை ஓம்ஸ் வேல்யூவை டிடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு அப்நார்மல் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா எதனா ஒரு ஃபால்ட் கண்டிஷன், இப்போது நம்ம ரோட்டார் வைண்டிங்கில் ஒரு எர்த் ஃபால்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த எர்த் ஃபால்ட் அக்கர் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா, இப்போ நம்ம சர்க்யூட்டோடைய எர்த் பாத்துக்கும் நம்ம வைண்டிங் எர்த் ஃபால்ட்டுக்கும் ஒரு லிங்க் கிடச்சிரும், ஃப்ளோ ஆஃப் கரண்ட் கிடச்சிரும், கரண்ட் பாத். ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும், கரண்ட் எப்பயுமே லோ ரெசிஸ்டரில் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் இந்த ஹை ரெசிஸ்டர் பாத் அவாய்ட் பண்ணிவிட்டு கரண்ட் லோ ரெசிஸ்டர் பாத் மூலிமா ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆகிறதுனால நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ ஹை ஆகிடும். கரண்ட் வேல்யூ ஹை ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிலே ஓம்ஸ் வேல்யூவை ஈஸியாக டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ஃபால்ட்டுன்ட்டு நம்மளுக்கு காமிச்சிடும். நான் ரோட்டார் எர்த் ஃபால்ட் ரிலே நார்மலாக ரன்னிங் கண்டிஷனில் பார்த்துருக்கேன். நார்மலாக ரன்னிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரிலேயில் பார்த்தீங்கன்னா 919 கிலோ ஓம்ஸ் வெரி ஹை கிலோ ஓம்ஸில் நம்மளுக்கு டிஸ்பிளே காமிச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரிலே சடனாக 118 கிலோ ஓம்ஸ் காமிச்சிது. ஸோ அதோடைய ரூட் காஸ் என்னான்னு கண்டுபிடிச்சி பார்த்ததில் ரோட்டாரில் இருக்கிற ப்ரஷ்ஷில் ரொம்ப டஸ்ட்டு அதிகமாக படிஞ்சதுனால அதோடய ரெசிஸ்டர் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோடனே இந்த ரோட்டார் ப்ரஷ்ஷில் இருக்கிற டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணோடனே ரெசிஸ்டர் வேல்யூ எப்பயும் போல் நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி டெஸ்ட் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா நம்ம டிபி பாயிண்ட் நம்ம பேனலில் இருக்கும். இந்த டிபி பாயிண்ட் அக்ராஸாக இந்த பாயிண்டில் நம்ம ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் வச்சு நம்ம ரிலேக்கு செட்டிங் தகுந்த மாதிரி இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை மூவ் பண்ணோன்னா லோ பண்ணோன்னா நம்மளுக்கு அலாரம் ட்ரிப்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட ரெசிஸ்டரே இல்லைன்னா நம்ம ட்ரிப் மட்டும் செக் பண்ணலாம். ஒரு ஷார்ட் லூப் எடுத்து டைரெக்டாக ஷார்ட் போட்டிங்கன்னா ரிலே ட்ரிப் அடிக்கும். அது ட்ரிப்பிங் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த இதோட எண்ட் ஆஃப் த செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர் கேப்பபிலிட்டி கர்வ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். செக்ஷனோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னி டெக் சேனல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.